நாங்கள் இன்று உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கன்று ஒன்றை காட்ட போகிறோம். அதாவது என்ன செடின்னு உங்களுக்கு பார்க்க தெரியும். இந்த செடி எங்களோட வீட்டு வளவில் முளைச்சிருக்கு. கணக்க செடிகள் இருந்தது முந்தி. இந்த கோடை காலத்தில் கவனிக்காமல் விட்டோன்னு பட்டுட்டு அப்போ நாங்கள் திருப்பி மழை காலம் என்றால் தானாகவே முளைச்சி வரும். இந்த செடி என்ன செடியாக பார்ப்போம். இதுதான் உங்களுக்கு இப்போது விளங்கி இருக்கும் கொச்சி மிளகாய் செடி, வெள்ளை கொச்சி. இது நமது வீட்டு தோட்டத்தில் முளைத்தது. முந்தி கொஞ்சம் நாங்கள் ஆர்வமாக செய்து வந்தாங்க. இப்போ கொஞ்ச நாள் இல்லாவிட்ட போல இந்த மழை பெய்தா போல இது வளர்ந்துருக்கு. பாருங்க எத்தனை தானாக தான் முளைச்சிருக்கு. இந்த நாங்கள் நட்டால் ஒழுங்காக நட்டிருப்போம். தானாக முளைச்ச செடி, தானாக முளைச்ச கொச்சி செடியை மிளகாயில் பார்த்தீங்கன்னா ஒன்று காயெல்லாம் முடிச்சு இந்தியாவில் வரும்போது ஒரு பெரிய மரங்கள் வளர்ந்து காயெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நாங்கள் சம்பல் அரைக்க சொதி வைக்கிறதுக்கு மிகவும் சுவையாக இருக்கும். இந்த மிளகாய் செடியில் தானாக முளைச்சி வந்தது. இதுகளை உண்டாக்குவது என்பதனால் என்றால் கீழே ஒன்று நிலத்தில் படர்ந்து விராடி அப்படியே சரிஞ்சு வளர்ந்து இந்த பழங்களை மூலம்தான் இந்த கண்டுகளை உற்பத்தி செய்யுது. கண்டை எவ்வாறு உற்பத்தி, இந்த பழமண்டை எடுத்து நாங்கள் அதுக்குள்ளே இருக்கிற விதையை பழத்தோடையே போட்டால் தான் இது முளைக்கும். சரிதானே? கொச்சி மிளகாய், குடா மிளகாய் எல்லாம் அந்த பச்சையாக பழ விதையை போட்டால் தான் காஞ்சி செத்தரா வேற முதல் பழமாக இருக்க போட்டால் தான் அது முளைச்சி வடிவாக வேணும். இது கொஞ்சம் தண்ணியும் இல்லாமல் காய்ச்சிருக்கு. எவ்வளோ காய்ச்சிருக்குங்க. இந்த மரம் ஒன்றுண்டா உங்கள் வீட்டில் இருக்கிற சம்பல் அடிக்கிற சொதியல் வைக்கிறது கொஞ்சம் வாசமாக இருக்கும். இது போட்டால் இது சுவையான மிளகாயாக இருக்கிறது. சரி, வித தேவை என்றால் இந்த நம்பர் தொடரும். வாங்கோ இப்போது எவ்வாறு காய்த்திருக்கிறது என்பதை காட்டும். வேகக்கு கொஞ்சம் நீர் வாரதால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். பற்றி காய்ச்சல் சிறப்பாக இருக்கும். இதுக்கு மருந்துக்கு இருந்த ஒன்றுமே தண்ணி மட்டும். எங்களோட இயற்கை பசலை கொஞ்சம் போடுறோம். இந்த கொம்போஸ்ட் செய்கிற நான் அந்த வீடியோ போடுறேன்னா நீங்கள் இயற்கை பசலைகள் அதை பற்றி நீங்கள் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறீர்கள். அதோடு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுற ஆக்கள் சப்ஸ்கிரைப் கண்ணாக பார்க்குறீங்க. 2 விதமான ஆக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. நிஜாக சப்ஸ்கிரைப் பண்ணேன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். நாங்கள் இந்த வீடியோக்களை தொடர்ச்சியாக கொச்சி மிளகாய், வெள்ளை கொச்சி காரமானது சம்பல்கள் அதை இடித்தா ஒரு வாசமாகவும் இருக்கும். பார்த்தீங்களா? இது சின்ன கண்டு அது உயரமாக என்னுடைய உயரத்துக்கு வளர்ந்துருக்கு. என்று எல்லாத்தையும் பறித்து நாங்கள் பறை சமைக்கிறதுக்கு வீட்டுக்காரர் எடுக்க சொன்னபடியே எடுக்க போயினமும் ஒருக்கா வீடியோ எடுத்து விடுங்க மக்கள் பார்க்கட்டும் என்று சொன்னபடியே அதை நான் எடுத்து போவேன்.
இஞ்சாலையும் மட்டும் முளைச்சி இது தானே பெரிய பெரிய முளைச்சி நாங்கள் நடையில இது இஞ்சாலக்குள்ள கனாம்பரம் முளைச்சிருக்கு கனாம்பரப்பூ இந்த வல்வாடித்துறை அம்மன் கோயில் திருவிழா முட்டம் பெண்கள் எல்லாம் வந்து ஆய்வினம் தலைக்கு கட்டுவது. இதுதான் கொச்சி மிளகாய் செடி. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவோம் வந்துட்டு போட்டேன்னா அதோட இந்த வீட்டில் நிற்கிற மரங்கள் எங்களோட வீட்டு தோட்டம் எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு ஒரு நாளை காட்டும். கொஞ்சம் தூர வியூவில் காட்டுறோம் அப்படி சடைச்சிருக்கேன்னு. இதில் மஞ்சள் இலதல் நிற்குது. மஞ்சள் நட்டப்புறம் இது முளைச்சதுன்னு அப்படி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.